ஹாய் ஹலோ பேபிஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தயாங்கோசரம் ஒரு நியூவாக ஒன் சாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் முன்னாடியே இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டுப்பேன்னு நினைக்கிறேன். அதை பார்க்காதவங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த டைட்டில் என்னென்னா, பஸ் ட்ராவல் வித் மை க்ரஷ். ஓகே, அதாவது புதுசாக யோசிச்சு போட்டிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, வாங்கடா நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ இன்ட்ரோ பார்த்தோம்னா, நீங்கள் உங்களுக்கு காலேஜ் உங்கள் அப்பா அம்மா உங்கள் விருப்பமே இல்லாமல் தான் சேர்த்து விட்டுருப்பாங்க. உங்களுக்கு ஒன்று படிக்கிறதோ ஆசை இருக்கும். ஆனால் அவங்க உங்களை கம்ப்யூட்டர் சைடு அந்த இதில் உங்களை சேர்த்து விட்டுருந்துருப்பாங்க. நீங்கள் விருப்பமே இல்லாமல் தான் காலேஜ் போயிட்டுருப்பீங்க. இது அவரோட இன்ட்ரோ பார்த்தோம்னா, அவருக்கு ஆர்டிஸ்ட், அதாவது ட்ராயிங் அவர் செம்மையாக பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அதே காலேஜில் படிப்பார். நீங்கள் 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படிப்பீங்க. ஓகேங்களா? அவர் ஆனால் உங்களை விட 1 இயர் சீனியர், நீங்கள் ஜூனியர். ஓகே ஓகேடா, இதான் இன்ட்ரோ. நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு இனி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் தான் ஸ்டார்டிங்கே போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட், உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. ஓகே, அவள் நேம் நம்ம ஃபசின்னே வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு வேணாம், என்னோடய ஃப்ரெண்டுனால நமக்கு ஃபசி தான் வரா. ஓகே, நம்ம ஃபசியை வச்சுக்கலாம். நீங்கள் ஏய் ஃபசி, சொல்லுவேன். நான் ஏன்டி ஃபசி இப்படி இருக்கேன்? எப்படி இருக்க? ஏன்டி நீ உயரம் வாங்குறவன்? இல்லை ஃபசி, எனக்கு புரியல. அதாவது எப்படின்னா, நான் எப்படியா மாட்டுவேன் சொல்லு பார்க்கலாம். எப்படியா மாட்டுவேன்? அப்படியே கொஞ்சம் அப்படியே கெத்து காட்டிட்டு அந்த மாதிரி தெரியுறவன். நான் அப்படி தானே இருக்கேன். ஆனால் ஏன்டி தயாங்க பார்த்தா மட்டும் நான் அப்படி இருக்க மாட்டேன் சொல்லு பார்க்கலாம். ஏன் என்ன நினச்சிட்ருக்க நீ? அது இல்லடி, எனக்கு புரியல. நிஜமாக தெரியுமா, நானே ஒரு பையன் கேரக்டர், அப்படியே கொஞ்சம் ரூடாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் நான். ஸோ நானே அவனை பார்த்தா மட்டும் அப்படியே நான் இந்த பெண்மையெல்லாம் அப்படியே உணர்கிற மாதிரி இப்படியே எனக்கு தோணுது தெரியுமா. ஐயோ ஏன் ரொம்ப அப்படியே வழுகிது, அப்படி தொடச்சிக்க சரியா. ஏய் ஃபசி, வேகனா வாடி. அவன் வேற ஆர்டிஸ்ட் வேறையா, அவன் தான் அந்த இன்ட்ரடக்ஷன் இதெல்லாம் கொடுக்க போகிறான்னு பேசிக்கிட்டாங்க. ஸோ நம்ம வேகனா போயிட்டு முன்னாடி போய் நம்ம உட்காந்துக்கலாம், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காடா. ஸோ அவள் எப்படின்னா, அவள் கொஞ்சம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் வழிஞ்சு பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர். ஓகேவா? ஸோ அப்படி இருப்பா. உங்களுக்கு என்ன தான் அவள் அப்படி பேசினாலும் உங்ககிட்ட அவள் கொஞ்சம் நார்மலாக பேசுவாள். நீங்கள் கேட்பீங்க, ஏன்டி என்கிட்டலாம் நார்மலாக தாண்டி பேசுகிறேன், என்ன ஜாலியாக தாண்டி பேசுகிறேன், ஏன்டி பசங்கள்கிட்ட பேசினா மட்டும் அப்படி ஒரு வழிஞ்சு கேரக்டரில் நீ பேசுகிறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அவள் ஏய் விடுவோம், எனக்கு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டே அவள் சொல்லிட்டு போயிடுவா. நீங்கள் சே என்னமோ பண்ணி தொலைடின்னு சொல்லிட்டு விட்டுருவா. ஆனால் பசி ஏய் எதுக்கடி அவளெல்லாம் ஃப்ரெண்டை வச்சுட்டு சுற்றுற? இல்லடி, அவள் அப்படி பேசினாலும் அவள் நல்ல கேரக்டர்டி, ஸோ நல்லா தாண்டி பேசுவாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஃபசிக்கிட்டே அவள்கிட்ட சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பீங்களா. அப்படியே நீங்கள் 3 பேரும் தான் போயிட்டு உட்காரிங்க. நீங்கள் நடுவில், உங்களுக்கு இந்தாண்ட ஃபசி, ரைட் சைட் ஃபசி, லெஃப்ட் சைடு அவள் இருப்பா. ஓகேவா? அந்த வலிஞ்சு கேரக்டர். ஓகே, அவள் உட்காந்துருப்பா. நீங்களும் அப்படியே போயிட்டு முன்னாடி ஆர்வமாக உட்காந்துருக்கீங்க. அங்கே பார்த்தா தயங்க அப்படியே மாசாக வராரு. நீங்களும் பார்த்துட்டு ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவரை பார்த்துட்டு அப்பா நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவர் அப்படியே ஏறி வராரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே ரசிச்சிட்ருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு. அவள் ஒரு பக்கம் நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு வலிஞ்சா கேசர்களா, அவள் ஏன் அங்கே பாரு தயங்க எவ்வளோ அழகு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் அப்படி உட்காந்துருக்கா. நீங்கள் இங்கே பாருடி, நீ எவன்கிட்ட வேணா பேசு, நீ தயங்க மட்டும் ஏதாவது இது பண்ணன உன்னை நான் சாவடிச்சிருவேன்டி மோளை. ஐயோ ஏன் இப்படி சொல்கிற? என்கிட்ட நார்மலாக பேசுடி, நான் அடிச்சிருவேன். இப்படிலாம் பார்க்க மாட்டேன். ஓவராக வர என்னென்ன இப்படி பேசிகிட்டு இருக்கேன் என்கிட்ட. ஐயோ ஏன் நான் அப்படி தானே பேசுவேன், நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற? இங்கே பாருடி, அடிச்சிருவேன். ஒழுங்காக மரியாதையாக மூடிக்கிட்டு ஒழுங்காக பேசு. இந்த ஐயோ இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா அப்புறம் நீ இனிமேல் என்கிட்ட பேசவே கூடாது, பரவாயில்லையா? ஏன் அப்படிலாம் சொல்லாத.
இப்போ எங்கேருந்து வருது இந்த வெங்காய வார்த்தைலாம்? அப்புறம் ஏன்டி என் வேக்கால் தான் கிளப்புற சொல்லு பார்க்கலாம். இப்போ ஒழுங்கா தானே பேசுகிற, அது ஏன் நீ அப்படி நினச்சிக்கிட்டு நீ ஏன் உனக்குள்ளே அப்படி ஒரு கேரக்டர் உருவாக்கிக்கிறடி? ஸோ நீ நார்மலாக எல்லாத்திட்டையும் பேசி பழகு, நீ நார்மலாகவே பேச ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதிரி ஹேன்ட்டுலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா பார்க்குறவன கேவலமாக நினைப்பான், புரியுதா? என் தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறத நிறுத்துவேன். தெரியல, அப்போ மூடிக்கிட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அங்கே பார்த்தா தயங்க அப்படியே இவ்வளோ இதாக அப்படியே பேசிகிட்டு இருக்காரு அந்த வெல்கம் ஸ்பீச்லாம். எப்போ ஃபங்க்ஷன் நடந்தாலுமே அவர் தான் பேசுவார். ஸோ இப்போ ஏதோ ஒரு இதுங்கிறதுனால அவர் பேசிகிட்டு இருக்காரு. இப்படியே அந்த டைமும் அப்படியே ஸ்கிப் ஆகி நீங்களும் அப்படியே எல்லாம் போயிட்டு வந்துடுறீங்க. அப்படியே கொஞ்சம் டிஷஸ்லாம் போகுது. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்துட்டு ட்ராயிங் காம்படிஷன் நடக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவர் இருந்துட்டு ஒரு காம்படிஷனுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவெல்லாம் கிளம்பிட்டுருக்காரு. ஒரு டீமை உருவாக்கி அவர் வந்து அந்த கேங்கோட அந்த இதில் போய் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு காம்படிஷன். ஸோ அதுக்கோசரம் அவர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு நல்லா ஆர்டிஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கு அவர் வந்து அதுக்கெல்லாம் லிஸ்ட் எடுத்து அந்த ஒரு இது போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. என்னென்னா காலேஜ் கல்ச்சரல்ஸ். ஓகே, அப்போது வந்து ஒரு செம்ம ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து சாரீல வர சொல்லிடுறாங்க. நீங்களும் இருந்துட்டு வேறு வழியே இல்லடி, என்னடி ஃபசி இப்படி பண்ணுறான் இவன், ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வந்தால் அவனுக்கு சொட்டத்தலை எனக்கு ஆகாதா, அவன் புடவை தான் கட்டிட்டு வரணுமா, எனக்கு வெறியாவது மச்சான், ஏன்டி இப்படி பண்ணுறான் அவன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் புலம்பி தள்ளிட்டு வந்துட்டுருக்கீங்க. அங்கே பார்த்தா நீங்கள் இருந்துட்டு ஃபசி இருந்துட்டு எனக்கே என்னடி அதை ஒரு நாள் ஃபுல்லாக கட்டிக்கிட்டு எப்படி திடீர்னு நான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் நான் புலம்பிக்கிட்டே வரீங்க. வேணா ஃபசி நம்ம இருந்துட்டு என்ன பண்ணலான்னா நம்ம டாப்பில் வந்துடலாம், இங்கே வந்து வேணா மாற்றிக்கலாம், அங்கேருந்து பஸ்ஸுலேயே வந்துட்டு அதுலேயே வந்துட்டு இப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. ஸோ நம்ம இங்கே வந்து கிளம்பிக்கலாம். ஓகே, எப்படி காலேஜ் அதெல்லாம் ஏன் வரமாட்டேன். ஸோ நம்ம இருந்துட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு நம்ம இங்கெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இங்கே வந்து நம்ம நல்லா ப்ரைட்டாக நம்ம மட்டும் தெரியும்டி. ஸோ நம்ம அப்படி கிளம்பிக்கலாம். அங்கேருந்தே வந்துட்டு வேர்த்து விறுவிறுத்து தலையெல்லாம் இதாகி அப்படிலாம் வரக்கூடாது. ஓகே நீ நல்ல பிளானாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பிளான் பண்ணிட்டு நீங்கள் அவள் அப்படி தான் இருந்துட்டு நான் உன் கூடலாம் நான் கிளம்புனேன்னா நீ என்னையவே ஏதாவது இது பண்ணாலும் பண்ணிடுவேன். ஒயன் இப்போ நல்லா பேசலை. ஸோ இதையே கண்டினியூ பண்ணு. சரி, என்னவோ என்னை இப்படி சொல்லிட்ட, பின்ன என்னடி நான் சொல்கிறது, நீலாம் சரியான மேக்கப் கேஸு, நீலாம் நல்லா மேக்கப் போட்டுட்டு அப்படி பூசிக்கிட்டு நீ வீட்டிலேருந்து வந்தால் தான் உனக்கு கரெக்டாக இருக்கும். எங்கள் கூடலாம் வந்து கிளம்புனீங்கன்னா எங்ககிட்ட அவ்வளோ மேக்கப் பொருள்லாம் இருக்காதுமா. ஸோ அதனால் நீ வந்துட்டு நீயே தனியாக ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு வந்துடு. ஓகே, நீங்கள் பண்ணுறீங்கடி, நானும் உங்கள் கூட தானே இருக்கேன், ஆனால் நீங்கள் என்னை மட்டும் தனியாக வச்சு பார்க்குறீங்க. நீ இப்படி ஒழுங்காக பேசுகிறமே, நீ இப்படிலாம் பேசுனீன்னா அப்புறம் எப்படி பேசுவாங்க, மூடிக்கிட்டு போடி கிளம்புடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் சொல்லி விட்டுடுறீங்க. அவர் வந்துட்டு நான் போகிறேன்டி போடி, அங்கே என் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வெயிட் பண்ணுறான். ஐயே, இது எத்தனாவது? என்ன இப்படி சொல்கிற, அவன் எனக்குலாம் ஒன்று. ஐயா, உன் கரும கூத்து தான் எனக்கு தெரியுமே, இவனே 5, இவனுக்கு முன்னாடி இன்னும் எத்தனைன்னு தெரில, இவனுக்கு பின்னாடி வேறு இன்னும் எத்தனை இருக்க போகுதுன்னு தெரில, இந்த லட்சத்தில் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க போவியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவளை சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான், ஆனால் நீங்களே கழுவி ஊற்றுவீங்க. ஆனால் நீங்கள் எப்படின்னா அவள் பேசுகிறது உங்களுக்கு நீங்கள் அவளை சொல்லி திருத்துவீங்க. ஸோ வேறு யாராச்சும் வந்து நீ ஏன்டி இப்படி சீன் போடுற அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சப்போர்ட்டுக்கு போவீங்க. அவள் எப்படியோ இருக்கா, உனக்கு என்ன வேலை, நீ உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, நீ எப்படி பெரிய ஒழுங்கா அவளை சொல்ல வந்துட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனால் அவகிட்ட பேசும்போது மட்டும் அவளை திட்டி புட்டி திட்டிக்கிட்டே அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து அப்படி ஒரு கேரக்டர், உங்கள் கூட ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு நீ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்படியே மட்டும் கேரக்டர். ஓகேவா? ஸோ இப்படியே உங்கள் டேஸ்ட் இருக்குது. அடுத்த நாள் நீங்கள் வந்துட்டு எல்லாம் இந்த இதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு போகிறீங்க, எல்லாம் காலேஜுக்கு வந்துடுறீங்க. வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு நல்லா கிளம்பிட்டு அப்படியே இந்த புடவை சொல்லணும், ரெட் கலர் அப்படியே செம்ம அழகாக இருக்குங்க. லூஸ் ஹேர் விட்டு அந்த காதில் அழகாக ஒரு கமல் போட்டு கழுத்துக்கு கொஞ்சம் இறக்கி இன்னைக்கு வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு செயின் போட்டு கண்ணுக்கு ஐலைனர் அண்ட் மஸ்காரா, சிம்பிள் லைட் லிப்டிக், அதாவது லிப்பம் மாதிரி ஆனால் கொஞ்சம் லைட் லிப்டிக்காக இருக்கும்ல, ரொம்ப டார்க்காக இல்லாமல் சிம்பிள் மேக்கப் போட்டு அவ்வளோ அழகாக நீங்கள் கிளம்பி வரீங்க. நீங்கள் அப்படியே படிக்கட்டிலேருந்து இறங்கி வரீங்க பாருங்கள், அப்போ அப்படியே தயங்கு அவர் மனசு சொல்ல தேவையில்ல, அப்படி வராரு.
பிளாக் அண்ட் கோட். ஓகே, பிளாக் கோட்டு இப்படி செம்மையாக இருக்குது. அப்படியே இந்த இடத்துல அந்த ஒரு மாதிரி ரோஸ்லாம் வச்சுருக்குல்ல அந்த ஷர்ட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு கோட்டு, அதில் அந்த ரோஸ் வேறு அவர் சொருவி வேறு வச்சுருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அந்த சாரியெல்லாம் கட்டியிருப்பீங்களே, ஸோ அதெல்லாம் இழுத்து விட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் கரெக்டாக அப்படியே இறங்கி வரீங்க. தயாங்க அப்படியே ஏற வரும்போது நீங்கள் லைட்டாக அவர் அப்படியே இடிச்சிடுறீங்க. அவர் வந்துட்டு அந்த பூவை பிடிச்சிக்கிட்டே வருவோம். அந்த பூ வேறு கீழே விழுந்துருதா. அவர் வந்துட்டு பார்த்து சாரி. ஐயோ இல்லை பரவாயில்ல சாரி. மோயன் தயாங்க், உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? அது எப்படி ஒயன் தெரியாமல் இருக்கும்? அதெல்லாம் தெரியும். பாரியா என்ன இங்கே வந்ததை கிளம்புனியா? ஆமாம் சீனியர், என்ன பண்ணுறது? என்ன சீனியர்லாம் கூப்பிட்ற? ஏதோ ஒன்று. ஆமாம் அழகாக இருக்கீங்களே. ஒயன் என்ன ஐஸ் வைக்கிறியா? ஐயோ சாச்சா அப்படிலாம் இல்லை. ஐயோ அங்கே பாரு ரோஸ் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே குனிஞ்சு எடுக்க போகிறீங்க. அப்படியே தயாங்க அப்படியே எடுக்கிறாரு. எடுத்துட்டு ஏன்னா ரோஸ் வச்சுக்கிறியா? என்ன சீனியர் என்ன இது? சும்மா உன் புடவைக்கு மேட்சாக இருக்குமேன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். வேண்டாமா உனக்கு? இல்லை வேண்டாம். நான் என்ன உனக்கு ப்ரப்போஸாக பண்ணேன் வேணாங்கிற? ஏன் சீனியர், உங்களுக்கு அந்த ஐடியா வேறு ஏதாவது இருக்குதா என்ன? ஏன் எனக்கு இருக்கக்கூடாதா என்ன? இல்லையே, நீங்கள் பேசுகிறதே சரியில்லையே சீனியர். நான் என்ன சொன்னேன்? சும்மா சரி இந்த கலரில் நல்லா பார்க்க அழகாக இருக்கியே, சரி இந்த ரோஸ் வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு கொடுக்கலான்ட்டு வந்தேன். எது கொடுக்கலான்ட்டு வந்தீங்களா? ஸோ அதாவது இப்போ எடுத்து கொடுக்கலான்ட்டு வந்தேன். என்ன ரோஸ் கீழே விழ போகும் எனக்கு தெரியுங்களா? கீழே விழுந்துச்சா என்ன? நான் பிடிச்சிட்டேன்ல அதுக்குள்ளே. பிடிச்சிட்டிங்க. சரி. ஓகே சரிங்க சீனியர், நீங்கள் போங்க. ஆமாம், நான் வந்துட்டு கிளாஸில் அந்த இதை வச்சுட்டேன், அதை எடுக்க தான் நான் போனேன். என்னது? அதுதான் வெல்கம் ஸ்பீச்சுக்கு படிப்பேன் எப்பயும். ஸோ அந்த இதை தான் நான் படிக்கிறதுக்குள்ளே அது பேக்கில் இருக்குது, அதை எடுக்கணும். ஓஹோ சரி நீங்கள் போங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அப்படியே போகிறாரு. அப்படியே பின்னாடி வந்துட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. நீங்கள் வந்துட்டு வாடி கரும சீக்கிரம். ஃபஸி சீக்கிரம் வாடி. வரண்டி போய் தொலைடி. நீ அவ கூட போக வேண்டியதுண்டி, என் கூட எதுக்கடி வர? உங்களுக்கு என்னடி இப்போ பிரச்சனை? நான் அவங்க கூட வரதே உங்களுக்கு பொறுக்கலையாடி? இங்கே பாரு ஃபஸி, அவளை ஏன்டி நீ மிரட்டுற? இல்லை வயன், நீ இவ கூட ரொம்ப க்ளோஸாக பேசுறது பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லடி. இங்கே பாரு ஃபஸி, நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனா இவளும் எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், புரியுதா? ஸோ நம்ம 3 பேத்துக்குள்ளே நீங்கள் எதுக்கே போட்டுறீங்க? அப்படிலாம் இருக்காதீங்கடி. ஒயன், உனக்கு என்ன நீ நல்லா சொல்லுவேன். பாரு அவள் ஏன் என்னை வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுறா. ஸோ அதனால தான் நானும் வெறுப்பாகிறேன். இவன் நார்மலாக இருந்தால் நானும் நார்மலாக தான் இருப்பேன். சரி அம்மா பேசாமல் வாங்கடி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே தயாங்க வேறு இது ஸ்பீச்சை படிக்க போகிறாரு. வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி இழுத்துட்டு வர்றீங்களா அவங்க ஃப்ரெண்டு? ஐயோ என்னடி சொல்கிற? இங்கே பாரு அவ்வளோதான். அப்புறம் அவள் திட்டினா பாரு, நான் என்ன வரும்னே தெரியாமல் திட்டிடுவேன் பார்த்துக்க. சாரி வயன், கருமா பிடிச்சவளே, ஏன்ட்டே இப்படி வளைஞ்சிட்டு பேசுகிற? மூட்டு போடி அந்தாண்ட. ஒழுங்காக தானே இப்போ பேசுனேன், அது மாதிரி பேசி தொலையேன். எனக்கு அப்பப்போ அப்படி தான் வரும். என்ன அப்பப்போன்னு அப்படி தான் வரும். மூடிக்கிட்டு ஒழுங்காக பேச முடியாது. பேசுனா வாய் அப்படியே டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கிட்டு என் கூடவா, புரியுதா? நீ ஏன் என்கிட்ட இப்படி கத்திக்கிட்டே இருக்க? இங்கே பாருடி, அப்புறம் என் வாயெல்லாம் கிளறாத, ஒழுங்காக போயிடு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துரத்தி விட்டுறீங்க. ஃபஸியாக இருந்துட்டு, மேடம் இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு நான் ஏன் சொன்னேன்னு? மேடம் புரிஞ்சிச்சா? அப்படியே வக்காலத்து அப்படி ஒரு வக்காலத்து வாங்கிக்கிட்டு வரீங்களே மேடம். அப்புறம் இப்படிலாம் பேசினா எனக்கு வெறி ஆகுமாவாது. விட்ரி, அதாவது கேரக்டர் அப்படி தான் தெரிஞ்சிருச்சேன்னு நம்ம அது கேரக்டர் அப்படியே இது பண்ணிக்கணும். இவ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் அவளே இது பண்ணக்கூடாது. இருந்தாலும் நீ அவளுக்கு ரொம்ப தான் என் சப்போர்ட் பண்ணுற. சரி விட்ரி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய்ட்டு அங்கே அதாவது அந்த இதுக்கு உட்காந்துக்கிறீங்க. நம்ம ஒன்று சொல்லியிருப்பல ஒரு இது, அதே மாதிரி தான் நீங்கள் நடுவில் இன்னடிவன் உட்காந்துருக்கோம். நீங்கள் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அவளை இருந்துட்டு ஐயோ தயாங்க எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் உட்காந்துருக்காளோ. நீங்கள் அப்படியே ஒரே முறை தான், ஐயோ இவ வேற நம்மளை மறைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சரி என்ன பண்ணுறான், இன்னுமா வந்து இதை எடுக்க போகிறான், முன்னே தானே போகிறான்ட்டு போனான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த ரோஸை வாங்கியிருந்துருப்பீங்க ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு அந்த லூஸ் ஹேர் விட்டுருப்பீங்கன்னு சொன்னால் அந்த சைடில் இந்த சைடு மட்டும் எடுத்து நீங்கள் அந்த ரோஸை மட்டும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பின் வாங்கி குத்தி இருந்துருப்பீங்க. இந்த சைடு கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் விட்டு இந்த சைடு மட்டும் ரோஸ் இருக்கும், பார்க்க நல்லா ஒரு மாதிரி
யூனிக்காக அழகாக இருக்கும் ஓகேவா. அப்படி இருக்கும்போது அவர் இருந்துட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் ஸ்பீச்லாம் அவர் அப்படியே கொடுக்குறாரு. அவர் அப்படியே மனுஷன் பேச பேச உங்களுக்கு இப்படி இருக்குது, நீங்களா வந்துட்டு ஐயோ வச்ச கண்ணு பத்தாமலே உன்னை ரசிக்கிறேன் அப்படி பார்த்துட்ருக்கீங்க அவரை. அவர் வந்துட்டு அப்படியே படிக்கும்போதே அவர் எனக்கு உங்களையே பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல். அவள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு வயதாங்கேஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு ஏன் இங்கே பாருடி, உனக்கு என்னடி பிரச்சனை, மூடிட்டு அவன் பேசுறது கேளாம். அவன் என்னையே பார்த்து பேசிகிட்டு இருக்கான் தெரியுமா, என்ன உன்னை இந்த மாதிரி ஓவர் இமேஜினேஷன்லாம் காணவே கூடாது, புரியுதா. அங்கே பாரு நீ, அவன் என்ன தான் பார்க்குறான், நீ கொஞ்சம் நல்லா அவன் கண்ணை புட்டுக்கிட்டு போகிறான், அவன் ஒன்றும் உன்னை பார்க்கலாம், அவன் என்னை பார்க்குறான். ஏன் என்ன சொல்கிற, இப்போ வார்த்தை வருது இல்லை, இப்போ எப்படி வார்த்தை வருது, மூடிக்கிட்டு அதே மாதிரி பேசுகிற வழி பாரு. ஓகே பேசுகிறேன் போ. நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே அந்த வெல்கம் ஸ்பீச்லாம் முடிச்சுட்டு அவர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் வேறு வாட்டர் கேனில் தண்ணி வச்சுட்டு நிற்பீங்களா, அவர் அப்படியே உங்ககிட்ட வந்து வயன் தண்ணி கொடு, ஏன் என்கிட்ட தான் வந்து கேட்பீங்களா, அங்கே இருக்க போய் எடுத்துக்கோங்களேன், நீ கொடுக்க மாட்டியா, எனக்கு பேசி ஒரு மாதிரி தொண்டெல்லாம் வலிக்குது கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. சரி இந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அவருக்கு தண்ணி கொடுக்குறீங்க. அந்த மனுஷனும் அப்படியே இவ்வளோ நேரம் பேசியிருந்துருப்பார்ல, ஸோ அந்த வியர்வை அந்த இதில் அப்படியே அவர் அப்படியே தண்ணி வேகமாக முழுங்குறாரு. நீங்கள் வந்துட்டு அவர் அப்படியே முழுங்குற ஸ்டைல் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு அப்படியே ஐயோ கடவுளே, இவன் ஏற்கனவே நான் இவன் மேலே பைத்தியமாக இருக்கேன், இவன் இப்படிலாம் பண்ணானா எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் யோசிச்சா உங்கள் ஃப்ரெண்டுக்காரி ஐயோ நான் ஏன் அந்த தனியாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காளா. நீங்களும் தயாங்க அப்படியே அட்டன் டைமில் பார்க்குறீங்க, என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்க இருந்துட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்க நீ, என்ன சொல்லிகிட்டு இருக்க தயாங், மூடிட்டு ஒழுங்காக பேசு, என்னது இது பேச்சு வெங்காயம், தயாங் ஒழுங்காக பேசு, இப்போ என்ன சொன்ன நீ, ஒன்றும் இல்லை தயாங்க் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா ஓடியே போயிட்டா. நீங்கள் இருந்துட்டு அப்படி வந்து சிரிக்கிறீங்க. தயாங் பார்த்துட்டு அயன் நீ எதுக்கு இப்போ சிரிக்கிற, ஒன்றும் இல்லை தயாங்க் ஒன்றும் இல்லை, இப்போ நீ எதுக்கு சிரிக்கிறன்னு, ஒன்றும் இல்லை தயாங்க் ஒன்றும் இல்லை, எதுக்குன்னு சொல்லு, அதுதான் சொல்லு, அது ஒன்றும் இல்லை தயாங்க், அவள் பேசுனதை நினச்சேன், ஸோ எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. உன் ஃப்ரெண்டு தானே அவள் உன் ஃப்ரெண்டு தானே, ஆமாம் அதில் என்ன உங்களுக்கு டவுட் வேண்டியிருக்கு, அவள் என் ஃப்ரெண்டு தான், உன் ஃப்ரெண்டும்ப, அப்புறம் அவள் ஏன் என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கா, ஏங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவள் என் ஃப்ரெண்டு, அவள் உங்ககிட்ட அப்படி பேசினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே பாரு அயன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, இன்னுமே அவள் என்கிட்ட இப்படி வழிஞ்சிட்டு வந்தோ அவ்வளோதான், நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவள் உங்ககிட்ட அப்படி பேசினா நீங்கள் அவள்கிட்ட தான் சொல்லி வான் பண்ணணும், அவள் உன் ஃப்ரெண்டு தானே, நீ சொல்ல வேண்டியதானே, நான் சொல்லி பார்த்துட்டேன்ப்பா, அவள் கேட்க மாட்றா, கேட்கலைனாலும் நீ தான் சொல்கிற புரியுதா, நான் சொல்லி பார்க்குறேன், கேட்கலன்னா அப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்க நான் போய் வேலையை பார்க்குறேன், நீங்களும் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை அப்படி சொல்லிடுறீங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டு இங்கே வாடிங்க, ஓயன் செருப்பாலே அடிப்போம், மூடிக்கிட்டீங்க வா, என்ன ஓயன் இதெல்லாம் உனக்கு தேவையாடி, மூடிக்கிட்டு அடிக்கிட்டு இருக்க வேண்டியதானே, ஏன் அந்த தண்ணியை நீ செத்துருவியாக்கும் அப்படி என்னமோ சொல்கிற, அப்படியே வாயெல்லாம் கிழிச்சு விட்ருவேன் முட்டுப்படி அந்தாண்ட, ஓயன் நீ ரொம்ப தான் ஓயன் பண்ணுற, உன்னையோடலாம் ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டுன்னு பார்க்குறேன், இதே வேறு எவ்வளோது இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தா அப்படி செவனி கட்டும் நான் பின்னிருப்பேன், ஒழுங்கு மரியாதை ஓடிடு, ஓகே பரம்பரை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஓடியே போயிடுறான். அப்படியே டைம்ஸ்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ இது வந்து அந்த கல்ச்சுரல்ஸ் டைமுங்கிறதுனால ஸோ யார் எந்த பஸ்ஸில் வேணால் போயிடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பஸ்ஸில் ஏறி அவங்க எதுக்கு போனான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி பாதி பேர் அந்த பஸ்ஸு பாதி பேர் இந்த பஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலந்த மாரிக்கு கலந்து பஸ்ஸில் ஏற்றி விட்டுறாங்க. அதான் அந்த பஸ்ஸில் நீங்கள் அப்படியே வேகமாக போயிட்டு என்னடி இது ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ரெண்டு வேறு பஸ்ஸில் போயிட்டா, நீங்கள் மட்டும்தான் நிற்கிறீங்க, நீங்கள் வேறு புடலாம் கட்டியிருப்பீங்களா, ஸோ நீங்கள் மட்டும்தான் இப்படி பேந்து முழிக்கிறீங்க, எங்கே போய் உட்கார்றதுனே உங்களுக்கு தெரியல.
அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, யாராவது தெரிஞ்ச மூஞ்சி ஒருத்தராவது இருக்குதான்னு சொல்லிட்டு முழிச்சு முழிச்சு பார்க்குறீங்க. அங்கே அப்படியே பார்த்தா கடைசியில் அப்படியே தயங்க இருந்துட்டு இருக்காரு. அவர் உங்களை பார்த்துட்டு, ஓ ஐயனா, அவள் வேற ஊர் போகிறவளாச்சே, அவள் இந்த பஸ்ஸில் என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பேந்து பேந்து முழிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க தயங்கிட்டு. ஒயன் ஒயன் ஒயன், யாரா இந்த பஸ்ஸில் நம்மளுக்கு தயாங்க், ஐயோ ஒயன் இங்கே வா, இங்கே இடம் இருக்குவா, தயாங்க் வா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே பேந்து முழிச்சுக்கிட்டே போகிறீங்க. வேறு எங்கேயும் உங்களுக்கு இடமும் இல்லை. கரெக்டாக அவங்க ஆள் பார்த்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ இவங்க இந்த ஸ்டாப்புக்கு போகிறேன்னு பார்த்து அனுப்பியிருக்க மாட்டாங்க. அந்த பஸ்ஸில் இத்தனை பேர் ஏறணும்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்த மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இங்கே தான் உட்காரணுமா, இங்கே தான் உட்காரணும், வேறு வழி இல்லை, வந்து உட்காருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே உட்காடுறீங்க. அவர் ஜன்னல் சைடு இருக்கார். நீங்கள் அவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. அவர் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு பாருங்க. இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டே. பின்னாடி திரும்பி பார்த்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸு, டே மச்சான், வாய மூடு ஜிமன், அவ்வளோதான் நீ நடத்துகிற மச்சான், நீ நடத்து, இங்கே பாரு ஜிமன், அமைதி ஒரு டீச்மன், சொல்லு மச்சான் என்ன வேணும் உனக்கு. அதுவா, வண்டி நம்ம கண்ட்ரோலில் தானே இருக்குது. ஸோ நல்ல லவ் சாங்கை எடுத்து போடுங்கடா மச்சான். ரைட்டுடே டே ஜேகே, ஐ எம் ஆன் த வே, கம்மிங். இதுக்கு மட்டும் 2 பேரும் வந்துருங்கடா டேய். அதெல்லாம் அப்படிதான் மச்சான், வந்துருவோம், கவலைப்படாதே சகோதரா, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம். நீங்கள் அப்படியே இவர் யார்கிட்ட தான் திரும்பி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க பாருங்க. அப்படியே நீங்கள் அப்படியே ஜேகே ஒரு மாதிரியும் ஜிமினாவை ஒரு மாதிரியும் அப்படியே பார்க்குறீங்க. அவங்க 2 பேரும், அடே மச்சான் ஜிமினா, சொல்லு மச்சான் ஜேகே, ஏன் எதுக்குடா நம்மளை குறுக்குறன்னு பார்க்குறா, எனக்கு என்னடா தெரியும் அவள் எதுக்கு நம்மளை பார்க்குறான்னு, சரி இல்லையே. டே மச்சான் தயாங்கு, உன் வாயையும் இதையும் அட்டைக்கிட்டு இல்லைனா அப்புறம் ஏதாவது பண்ணி விட்டுருவேன், பார்த்துக்கோ ஜேகே. வாயை கொஞ்சம் அடக்கிக்கிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்கிக்கிட்டு உட்காரு, புரியுதா. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட, அவ்வளோதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாடா மச்சான், அப்புறம் உனக்கு என் பிள்ளைகளெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இல்லையா. இங்கே போகிற ஜேகே, ஏன் வெறியெல்லாம் கிளப்பின நீ அவ்வளோதான் பார்த்துக்க. ஐயோடைய மச்சான், சரி வெட்டுறா, இவன் என்னத்தையும் மட்டும் போகிறான். இங்கே பாரு, மூடிக்கிட்டு நல்லா சங்க போடு, புரியுதா. போட்டுருவான், போட்டுட்டா போச்சே மச்சான். ஜிமினா நல்ல பாட்டை எடுத்துட்டு பார்க்கலாம், அதோ அந்த வேலை விடுறேன்டா மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஒரு பக்கம். நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க, நீங்கள் என்னமோ பேசிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்களாம் அப்படியே கையை போட்டு பிசைஞ்சிக்கிட்டு அப்படியே, ஐயோ இவங்க வேறு ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க, இவர் வேற கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டாரு, ஷோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இவனுங்களா அடே மச்சான் என்ன பாட்டுறா போடுவான், அட வரிசையாக வரும், எதையாவது ஒன்று தட்டி விடுவான் அப்படிங்கிற, ஓகே அப்படின்ட்டு அப்படியே பாட்டை போடுறாங்க பாருங்க. நீங்கள் அப்படியே பேந்த முழிக்கிறீங்க. அப்படியே தொயங்க டே என்னடா பாட்டு போட்டுட்ருக்க நீ, இங்கே பாரு ஜேகே, அவ்வளோதான் நீ. டே மச்சான் சாரிடா மச்சான், அது தெரியாமல் அந்த பாட்டு வந்துருச்சு, என்ன வெங்காயத்தில் வந்துருச்சு, மூட்டு வேற பாட்டை போடுறா பைத்திக்கார பண்ணாட, என்ன பாட்டை போட சொன்னால் என்ன பாட்டு பாடுறான் பாரு, மூட்டு வேற பாட்டு வை. ஐயோ வச்சிட்றேன் மச்சான். ஒய்யன் நீ எதுவும் நினச்சிக்காத, அவனுக்கு தெரியாமல் வச்சுட்டானுங்களாம். ஓகே தயாங்க், ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே நீ எதுவும் நினச்சிக்காத. நான் எதுவும் நினச்சிக்கல தயாங்க், நான் எதுவும் நினச்சிக்கல. ஓகே டே நல்ல பட்டா போடுறா ஜேகே, சாரி மச்சான், சாரிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நல்ல ஒரு ஐட்டம்ஸாக போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவர் அப்படி கத்திருந்துருப்பார். இப்போ அப்படியே போடுறாரு பாருங்க சாங்கு, மனுஷன் ஃப்ளாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு சாங்கு, அவ்வளோ ஒரு லவ்வான சாங் அப்படியே போடுறாரு. நீங்கள் அப்படியே அந்த பாட்டிலையே அப்படியே கேட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே அவரோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிட்டு வந்துட்டுருக்கீங்களா, அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சாங்கு, அந்த
ஒரு சாங் இருக்குல்ல, அது எப்படி இந்த சாங் நான் சாயும் தோல் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா. கரெக்டாக அந்த லைன் நீங்கள் கரெக்டாக ஒரு மேலே அப்படியே சாயிறீங்க தூக்கத்தில், அப்படியே கரெக்டாக அந்த லைன் போடுறாங்க. நீங்கள் அப்படியே விடுக்குன்னு அப்படியே முழிச்சிக்கிறீங்க. அப்போ தயாங்க பார்த்துட்டு ஏன் நோயன் ஒரு பிரச்சனையும் இல்லை சாஞ்சுக்கோ. ஏன் ஐயோ இல்லை தயாங்க சாரி. பரவாயில்ல சாஞ்சுக்கோ, இதில் என்ன இருக்குது. ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே நிமிர்ந்து உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே கரெக்டாக நம்ம சாயும் போது அந்த லைன் வருது எப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே குஷி. நீங்கள் மனசுக்குள்ளே அப்படியே ஒரே குஷியாக இருக்கீங்க. ஐயோ தயாங்கே சாய் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அப்படியே தயாங்கோட ஸ்டாப் வருது. அதாவது தயாங்கோட ஸ்டாப் இல்லை, ஸோ அவங்க வீட்டுக்கு ஒரு 5 ஸ்டாப்புக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாப் வருது. ஓகே, அவர் இருந்துட்டு அங்கேயே இறங்குறேன்னு சொல்லிட்டு இறங்கி கீழே இறங்குறாரு. அந்த ஸ்டாப்பிங்லேயே இறங்குறதுக்கு நிறுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாப்பிங்லேயே அவர் இறங்குறாரு. நீங்கள் பார்த்துட்டு தயாங் உங்கள் ஸ்டாப் இங்கே இல்லையே, நீங்கள் ஏன் இங்கே இறங்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறீங்க. அவர் இருந்துட்டு இல்லை வையான் நான் இங்கே இறங்கிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இங்கே வேலை இருக்குது, நான் வந்துடுறேன், நீங்கள் போங்க, நான் வேறு ஒரு இதை பிடிச்சி வந்துடுறேன், நான் வரேன், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இப்படி சொல்லிட்டு இறங்கிடுறாரு. நீங்கள் அப்படியே ஐயோ தயாங்க் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த பஸ்ஸில் உங்களுக்கு யாரையுமே தெரியாது, அவர் மட்டும்தான் தெரியுமா. நீங்கள் வந்துட்டு ஐயோ இவரும் போயிட்டாரியே, வேறு நமக்கு பின்னாடி சுற்றி வரே பசங்களாம் இருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்தே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை, சொல்ல தெரியலைன்னு அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இவனுங்க வேறு பாட்டை போடுறானுங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இவங்க போடுறாங்க பாருங்க என் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அவங்க பார்த்துட்டு பிள்ளை நல்லா மண்டை குழம்பி போய் உட்காந்துருக்கு போலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டே மச்சான் டிரைவரே வண்டி ஓட்டுறா, டே ஜிகே கத்தாத அமைதியாருடா, அந்த பிள்ளை பயந்துக்கு போகுது. இருடா வண்டி எடுக்கட்டும். ஏய் அவன் என்ன அவன் குடிச்சு ஃப்ளாட் ஆகிட்டான், நீயே முட்டு போய் வண்டி ஓட்டுப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்காரனை ஒருத்தனை துரத்தி விட்டாருன்னா அவனு வந்துட்டு இதெல்லாம் நமக்கு கை வந்த கலையாச்சே மச்சான், நான் போகாமல் இருப்பேனா, அதோ போகிறேன் நான் போய் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்களும் அப்படியே கிளம்பிடுறானுங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டீங்க. நீங்கள் அப்படியே தள்ளி ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டீங்க. அப்படியே கிளைமேட்லாம் பார்த்தா ஒரு மாதிரி மழைலாம் வர மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அந்த கிளைமேட் அப்படியே சில்னஸாக காற்று வருது. அவனும் ஏறி மாறி உட்காந்து கரெக்டாக வண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு போகிறான் பாருங்க. அப்படியே கரெக்டாக ஒரு வாய்ஸு அப்படியே அங்கேருந்து நிறுத்துங்கடான்னு சொல்லிட்டு கத்திகிட்டே வர்றாரு. அங்கே உள்ளே இருக்கிற ஜேகேவும் ஜிமினாவும் இருந்துட்டு டே இந்தடா வண்டி நிறுத்துறா என் ஃப்ரெண்டு ஓடி வரான், வண்டி என்னடா நீ எடுக்கிற, நிறுத்துறா வண்டி நிறுத்துறியா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவா கதவெல்லாம் அப்படியே கண்ணாடி கை விட்டு வெளியே தட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எதுக்கு அவங்க எப்படி கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அப்படியே ஜேகே ஏறி வராரு பாருங்க. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஜேகே இருந்துட்டு ஓயன் சொல்லுங்க தயாங்க். சாரிடா நான் இதுக்கு முன்னாடி ஜேகேன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஐம் ஸோ சாரி. அது தயாங்க். ஓகே தயாங்க் அப்படியே ஏறி வந்து நிற்கிறாரு பாருங்க. நீங்கள் அப்படியே பின்னாடி ஜேகேவும் ஜிமினாவும் இருந்துட்டு மச்சான் இந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நல்ல சாங்காக போடுறா. ஓ ஓகே போட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே அவளோட நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே இருந்துட்டு தயாங்க் எங்கே போயிருந்தீங்க. அது ஒன்றும் இல்லை வாயன்ட்டு, நான் வந்து ஒரு இது வாங்க போயிருந்தேன். என்ன வாங்க போயிருந்தீங்க, இங்கே வாங்க சொல்கிறேன். என்னது இந்தா தயாங்க். வயன் இந்த ரோஸு அழகாக இருக்குது ரோஸு. நானா அழகாக இருக்கிறதுக்காக சொன்னேன். வயன் சொல்லுங்கள் தயாங்க். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. தயாங்க் என்ன சொல்கிறீங்க தயாங்க், புரியலையா, வேணா திருப்பி சொல்லிட்டா. ஐ லவ் யூ. ஐயோ தயாங்க் என்ன சொல்கிறீங்க. அட ஆமாம்மா, ஏன் ஏற்றுக்க மாட்டியா. ஐயோ ஏற்றுக்க மாட்டேனா, ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறதுன்னு அப்படியே திக்குமுக்காடி போய் நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அப்படியே தயாங்க உங்களை பார்த்துட்டு அயன் என்ன சொல்ல போகிற. இருங்க தயாங்க் நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க பாருங்க. ஜேகேவாக இருந்துட்டு அதுக்கு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்ல போகிறாய், நீ என்ன சொல்ல போகிறாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாங் போடுறாரு. நீங்களா பார்த்துட்டு
அப்படியே ஜேகே ஒரு லுக்கு தான். ஜேகே இருந்துட்டு ஆத்தாடி இவன் என்ன நம்மளை எந்த லுக்கு விடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே திரும்பிட்டாரு. நீங்கள் இருந்துட்டு ஐ லவ் யூ டு தயாங்க். அயன் நிஜமா? ஆமாம் தயாங்க், ஐ லவ் யூ டூ. நிஜமாவா அயன்? அடா ஆமாம் தயாங்க், ஐ லவ் யூ டூ. ஐயையோ ஆனந்தமே அப்படின்ற மாதிரி சாங் சொல்லிட்டு போடுறாரு. நீங்கள் பார்த்துட்டு ஜேகே நீங்கள் நல்ல டைமிங்க்கு ஏற்ற மாதிரி சாங் போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போடுறீங்களா? அப்போ கரெக்டாக அந்த லைனு சொல்லிட்டாளே அவ காதல அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் திருந்த மாட்டீங்கள. எதுக்கு ஜேகே ஒரு சாங்கை வச்சா ஒழுங்காக வைங்களேன், ஏன் இப்படிலாம் இப்போல்லாம் இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்களா? தயங்க இருந்துட்டு ஐயையோ இது போதும் எனக்கு, இது போதுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அட என்னப்பா இங்கே ஒரே சாங்ஸ் மயமாக இருக்கு, வாங்க போகலாம், ஃபஸ்ட்டு வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஜன்னல் சீட்லேயே உட்காந்துக்கிறீங்க. ஜேகே இருந்துட்டு உங்களுக்கு தயாங்க இருந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. ஜேகே வந்துட்டு டே மச்சான் ஜிமினா, இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சாங் போடணுமேடா ஜிமினா, போட்டுட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து மழை வேறு அப்படியே தூறி அந்த சாரல் லைட்டாலாம் அப்படியே அடிக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு செம்ம ஃபீலில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜேகே தயாங்க இருந்துட்டு அப்படியே உங்கள் ஷோல்டரில் அப்படியே கை போடுற மாதிரி நீங்கள் இருந்துட்டு அப்படியே அவர் மேலே அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. அவர் அப்படியே பின்னாடி இருந்து பார்த்தா உங்களை அப்படியே நல்லா ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கா. ஜேகே அப்படியே இருந்துட்டு டே மச்சான் இந்த சாங் எடுத்து விடுவோமா? என்னடா சாங்கு இப்போ வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கை போடுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு. நீங்கள் அப்படியே அந்த மியூசிக்கு தான் நீங்கள் அப்படியே சட்டுன்னு திரும்பி பார்க்குறீங்க பாருங்க. அப்படியே ஜேகே இருந்துட்டு ரைட்ரா ரைட்டு, பாட்டு இந்த நேரத்தில் வேணான்னு நினைக்கிறேன் மச்சான், நீ வேறு பாட்டு வச்சிருடா, வச்சிரு இந்த பாட்டுலாம் இங்கே செல்லுபடி ஆகாது, நீ வேறு பாட்டு வச்சிரு பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்லிடுறானுவ. நீங்களும் இருந்துட்டு ஐயோ ஆமாம் தயாங்க், ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க ஏன்? இல்லை அதெல்லாம் உங்கள் ஐடியா தானே? எது இந்த டைமிங்க்கு ஏற்ற சாங் போட சொன்னது? சத்தியமாக நான் இல்லை, நான் போய் எப்படியாவது இந்த சாங்லாம் போட சொல்ல, நான் என்ன ஏன்னு நீ இப்படிலாம் நினச்சிட்ட நீ? சரி விடுங்க. ஆமாம் என்ன? ஆமாம் ஒன்றும் இல்லை, சரி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுக்கிறீங்க. அதாவது நீங்கள் அப்படியே திரும்பிட்டு அப்படியே அந்த இதையே பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்கள் மைண்டு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். நம்ம லைஃப்பில் இப்படிலாம் ஒரு இது நடக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு தான் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் யாருக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கும்? அவன் எப்படிலாம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவான். ஆனால் நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது பாரு, என் க்ரஷ்ஷு என் கூட ட்ராவல் ஆரம்பித்தது இப்போ வந்து என் லவ்வராக மாறி நிற்குது. நான் என்ன இதெல்லாம் கனவாக கண்டுட்டு வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. தயாங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு அவரும் உங்களை பார்க்க நீங்கள் அப்படியே வெளியே மலையை ரசிக்க இப்படியே அந்த ட்ராவல் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு அப்படியே சட்டனாக பிரேக் போடுறான் பாருங்க. நீங்கள் இருந்துட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டு அப்படியே நிமிடுறீங்க. அவனாக இருந்துட்டு டேய் இந்தாடா எதுக்கடா இந்த மாதிரி பிரேக்கப் போடுற? டே ஜேகே எவன்டா அது வண்டி ஓட்டுறது? நம்பால் தான்ப்பா அவன் என்ன ஆனான்னு தெரில, எதுக்கு அப்படி போட்டான்னு தெரில, இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே பின்னாடி எழுந்து முன்னாடி போகிறான். நீங்கள் வந்துட்டு ஐயோ சாமி என்ன ஆச்சு தயாங்க்? அது தெரில, ஏதோ அவன் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கான், என்னாச்சுன்னு தெரில, என்ன பார்க்குறான் அப்படின்னு. டேய் எதுடா வண்டி இது பண்ணுறீங்க? அது ஒன்றும் இல்லை ஜேகே, பாருங்க ஸ்டாப்பும் ஜிமினா ஸ்டாப்பும் வந்துருச்சு, அடுத்த ஸ்டாப் தயாங்குது, ஸோ அவன் இறங்கிடுவான், ஸோ இந்த ஸ்டாப் உங்களுது தான், நீங்கள் இறங்கலையா? ஓ சாரி. டே மச்சான் தயாங்க எங்கள் ஸ்டாப் வந்துருச்சுடா, நாங்கள் இறங்கிக்கிறோம். ஓகே ஜேகே ஜிமின் பார்த்து போயிட்டு வாங்க, பை. ஓகே பை. நியூ கப்புடா, எங்களுக்கு எப்போ ட்ரீட்லாம் வைப்ப? அட வச்சுக்கிறேன், போங்கடா டேய் போங்க நான் வச்சுக்கிறேன். ஓகே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்கள வாட. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அடுத்து உங்கள் ஸ்டாப்பிங்கு இன்னும் ஐயோ தயாங்க என் ஸ்டாப்புக்குள்ளே எவ்வளோ இருக்கிறதுலே நான் தான் போய் லாஸ்ட்டாக இறங்குவேன் தெரியுமா? அப்படி சுற்றிட்டு இப்படி போவோம், எவன்டா இப்படிலாம் ஏற்றி விட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவர் இருந்துட்டு ஒயன் நல்லதுலேயும் ஒரு கெட்டது மாதிரி ட்ராவல் லேட்டாக போனாலும் லேட்டஸ்ட்டாக போகிற மாதிரி கப்பலாக விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நல்லா பேசுகிற தயாங்க், நல்லா பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்களா?
அவர் இருந்துட்டு சரி விட்டு விட்டு மேடம் விடுங்க 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிடுறாரு. நீங்களா இருந்துட்டு அப்படியே அந்த இதில் அப்படியே குனிஞ்சிக்கிறீங்க. அவர் இருந்துட்டு ஹோ அயன் ஹா சொல்லுங்கள் தயாங்க், எனக்கு அடுத்த ஸ்டாப்லங்க இறங்கணுமான் இருக்கு. ஏன் சாருக்கு என் கூடயே வந்துடணும்னு ஐடியாவா? ஆமாம், உன் கூடவே வந்துட்டா பரவாயில்லையே. நினைப்பீங்க சார் நினைப்பீங்க, உங்கள் வீட்டில் உங்களுக்குலாம் வெயிட் பண்ணுவாங்களே அதெல்லாம் என்னது இது? ஆடா ஆமாம்ல அதுவும் இருக்குது. சரி வாயா நீ உன் ஸ்டாப்பில், சரி நான் என் ஸ்டாப்பில் இறங்கிக்கிறேன், நீ பத்திரமா போயிடுவ தானே? நான் போயிடுவேன், சரி பார்த்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. நீங்கள் வந்துட்டு சரி விடுங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவர் வந்துட்டு ஓ நான் உன் கூடவே வரேன், உன்னை விட்டுட்டு நான் ரிட்டன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துடுறேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் போயிட்டாங்களே, எவன் சொன்னா? கொஞ்சம் அப்படி எட்டி பாரு பார்க்கலாம். என்ன தயங்க சொல்கிற? எடே கொஞ்சம் எட்டி பாருவேன். அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா ஜேகேவும் ஜிமினாவும் போகவே இல்லை. அவனுங்க அப்படியே போகிறேன்னு சொல்லிவிட்டு அவனுங்க அங்கேயே இறங்கி நின்றுக்கிட்டானுவேன். அந்த படிக்கட்டு பஸ்ஸு விட்டு இறங்குற படிக்கட்டுலேயே நின்றுக்கிட்டானுவேன். ஏன்டா நீங்கள் போகலையான்னு கேட்டதுக்கு அவனுங்க வந்துட்டு இல்லை மச்சான் உன் கூடவே வந்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க சொல்லிட்டாங்க. அவனுங்க எப்பயுமே அப்படி தான் பண்ணுவானுங்க, இறங்குறேன்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. போயிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு அங்கே இறங்கினோட்டி 3 பேர் சேர்ந்து ஒட்டுக்கா இறங்கிட்டு அவனுங்க ரொம்ப தூரம் நடந்து அந்த மாதிரி ஜாலியாக பேசிட்டு அவங்க அப்படி இருப்பாங்க. அவங்க அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல தேவையில்ல. அவன் இல்லாமல் இவன் இல்லாமல் அவன் சொல்லிட்டு அவங்க அன்றைக்கும் இருக்க மாட்டாங்க. 3 பேருமே அவ்வளோ க்ளோஸ். ஓகே, அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு அப்பா செம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அண்ணா நீங்கள் ஏன் அங்கே நிற்கிறீங்க? இவர் எப்படியும் அடுத்த ஸ்டாப்பில் இறங்க மாட்டார், நீங்கள் வந்து உட்காந்துக்கோங்க வாங்கண்ணா. ஓஹோ ஓகே ஓகே ஏன்னு நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பின்னாடி வந்து உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அந்த கிளைமேட்டுக்கு அப்படியே அந்த இது மேலே அப்படியே தலையை சாய்ச்சி வச்சுட்டு நீங்கள் அப்படியே இது மாதிரி உட்காந்துருக்கீங்க. அவனுங்களும் மாற்றி மாற்றி பாட்டெல்லாம் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே இருந்துட்டு அப்படியே ஏதோ ஒரு சிந்தனையில் நீங்கள் அப்படியே இருக்கீங்க. தயாங்க அப்படியே இருக்காரா? நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே என்ன நினச்சாருன்னு தெரில, அப்படியே சட்டுன்னு இழுத்து அப்படின்னு ஒரு நச்சுன்னு ஒரு கிஸ்ஸு அப்படியே ஜேக்காக இருந்துட்டு டே மச்சான் அங்கே இப்போ என்ன நடந்துச்சுன்னு பாரு பார்க்கலாம். டே ஜக்கே மச்சான் நாங்கள் பார்க்கல மச்சான் நாங்கள் பார்க்கல. யூ கண்டினியூ அந்த இது இருக்கட்டும். ஆமாம் தயாங்க் இப்போ என்ன பண்ணீங்க? என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாது, அதுக்குன்னு பஸ்ஸில் இப்படி பண்ணுவீங்களா? சரி விட்ரி, அது ஏதோ ஒரு எமோஷ்னலில். என்ன எமோஷ்னல் போங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படி திரும்பிக்கிறீங்க. அவர் வந்துட்டு எங்கடி நான் ஒழுங்காக கூட கொடுக்கலடி, எங்கடி திரும்பிக்கிட்டேன் வந்து எனக்கு ஒன்று குட்ரி இங்கே பாருங்க அவ்வளோதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்களா? ஜெயிக்க இருந்துட்டு டேய் இப்போ இந்த சாங்கை போட கரெக்டாக இருக்கும். வம்புக்கு அம்மனா இருடா, வம்ப விலைக்கு வாங்காதரா வயன் எதாவது கோச்சுக்கு பாரு. இந்த சாங் மட்டும் போடுறா, நம்ம தயாங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்படியா போட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சாங்கை வைக்கிறாரு பாருங்க. இச்சு கொடு நச்சு கொடுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ள பாட்டை வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி ஜேக்கே ஒரு முறை தான் பைபிளை பாட்டு ஆஃப் பண்ணிட்டான். அவ்வளோதான், பாட்டு ஆஃப் பண்ணிட்டோம். நீங்கள் அப்படியே திரும்பி அவங்கள பார்க்க வேணான்னு சொல்ல, நான் வேணா தரேன். அப்படியே அவன் நிஜமா நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? அவங்களும் இருந்துட்டு டே மச்சான் உன் ஃப்ரெண்டுக்கு இதை கூட நீ செய்ய மாட்டியா, நீலாம் என்னடா ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் இருந்துட்டு எனக்கு தெரியாது அவங்ககிட்ட சொல்லு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இருந்துட்டு சரி திரும்பவே நம்ம ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அப்படியே திரும்பிக்கிறானுவே. டே மச்சான் நாங்கள் பார்க்கல, நீ கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பிக்கிறான். அவர் இருந்துட்டு இப்போ அப்படியே உட்காந்துருக்காரு. எங்கே கொடுப்பாக்கலாம் கொடு வயன் கொடுப்பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுறாரு. நீங்கள் இருந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு கொடுத்துட்றீங்க. அவராக இருந்துட்டு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியாமல் மனுஷன் அப்படியே திகச்சு போய் நீங்கள் இருந்துட்டு இப்போ தெரியுதா நீங்கள் கொடுத்தது எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு? இதுவாது நம்ம 2 பேத்துக்கு செகண்டு, அது நீங்கள் கொடுத்தது எனக்கு ஃபஸ்ட்டு, அது எப்படி எனக்கு இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவராக இருந்துட்டு ஐயோ மச்சான் சாட்சி விட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயாங்க ஒரு பக்கம். இவனுங்களாம் இருந்துட்டு இப்போ இது போட கரெக்டாக இருக்கும். டே நீ கம்மனாவே இருக்க மாட்டேன், அட போடு மச்சான் நீ முத்தம் என்று கொடுத்தாய் முத்தமிழ் அப்படின்ற சாங்கை போட்டிருக்காரு. நீங்கள் இருந்துட்டு நல்ல டைமிங்க்கு பாட்டு போடுறீங்க ஜெயிக்காமா. அதெல்லாம் அப்படி தான் ஏன் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோவில் வரணும், அப்படி இருக்கணும் புரியுதா? ஓகே நல்லா சாங் போடுறீங்க பாருங்கள். பேசாமல் நீங்கள் டிஜேக்கு போயிருங்க, எந்த இதை எப்படி போடணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஐயோ தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட் ஓயன்.
ஓகேண்ணா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாம் இந்த மாதிரி நல்லா சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இப்போ நீங்களும் அவங்க கூட நல்லா ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டிங்களா. ஸோ அந்த ட்ராவலே அவ்வளோ ஒரு ஜாலியாக அப்படி ஒரு ஃபன்னாக ஒரு மாதிரி ரொமான்டிக்காக அப்பப்போ கொஞ்சம் அப்படி போயிட்டுருக்கு. ஓகேடா, இதுவே ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒன் ஷாட்டு நான் எப்போ உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோ போட்டேன். ஐ எம் ஸோ சாரிடா, இது இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வேறு இடையில டைமுங்கிறதே கிடைக்கல. லேட் நைட்டில் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் டைமே கிடைக்கல. வேறு இப்போ வேறு எல்லாத்துக்கும் வேறு சளி காய்ச்சல்னு நல்லா வந்துவிட்டுருக்குடா. ஸோ எல்லாம் பார்த்து சேஃபாக இருங்க, ஓகேங்களா? பார்த்து எங்கே போனாலும் சேஃபாக இருங்க. நல்லா சுடு தண்ணி வச்சு குடிங்க. அப்பப்போ சிம்பிளாக காய்ச்சல் வந்தாலும் சரின்ட்டு விட்டுறாதீங்க. ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், பார்த்து செக்கப் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்து சேஃப்டியாக இருங்கடா. ஓகே நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட்டில் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு அட்லீஸ்ட் சூப்பர்க்கா, இந்த சீன் எனக்கு பிடிச்சிருந்துருக்கா அப்படின்னாது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் இப்படிலாம் எனக்கே ஒரு உடம்பு சரியில்லடா. ஸோ நான் அதுலேயே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பாதியில் என் வாய்ஸ் ஏதோ குளறுபடியாக இருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. என் வாய்ஸு நான் போட்டே இதை ஆகணுமேன்னு சொல்லிட்டு என்னால் முடியாமல் உட்காந்து நான் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் கமெண்ட் பார்க்கணுன்னு நினைக்கிறேன்டா. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிடா, டாட்டா, பை பாய்.